கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் விடிய அரசு இழப்பீடு வழங்க வலியுறுத்தியுள்ளனர். பூச்சித்தேரி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் சுமார் 50 ஏக்கருக்கு மேல் விவசாயிகள் வெள்ளரி பயிர் சாகுபடி செய்துள்ளனர். இந்நிலையில் பருவம் தவறி தற்போது பெய்து வரும் கோடை மழையால் அறுவடை செய்ய வேண்டிய தருணத்தில் உள்ள வெள்ளரி பயிர்கள் வேர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அவற்றை மறுபயிர் செய்ய முடியாத நிலையில் தங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே இதற்கு விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தியுள்ளனர். தட்டச்சு பணிக்கு கணினி மூலம் தேர்வு நடத்தப்படும் என விடியா திமுக ஆட்சியின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த தட்டச்சு பயிற்றுநர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானம் அருகே திரண்ட அவர்கள் தேர்வு முறையில் மாற்றம் செய்த விடியா ஸ்டாலின் ஆட்சியை கண்டித்து முழக்கமிட்டனர். பழைய முறையிலான தட்டச்சு இயந்திரம் மூலமே தட்டச்சர் பணிக்கு தேர்வு நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கெலவரப்பள்ளி அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் 1449 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் ரசாயன நுரை நிறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு நீர்வரத்து 1101 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் 7 மதகுகள் வழியாக தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. கரை புரண்டு போடும் தண்ணீர் முழுவதும் ரசாயன நுரை பரவி உள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். மேலும் ஓசூர் நந்திமங்கலம் இடையிலான தரைப்பாலமும் மூழ்கி உள்ளதால் வாகன ஓட்டுநர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். விடியா ஆட்சியில் நீர்த்தேக்கத்தில் சீரமைப்பு பணி மேற்கொள்ளாததால் நீர்வரத்து முழுவதும் சுகாதாரமற்றதாக மாறிவிட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பயணிகள் நிழற்கூடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். மேட்டூரில் நீண்ட நாட்களாக பயணிகள் நிழற்கூடம் இல்லாத நிலையில் அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமாரிடம் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பயணிகள் நிழற்கூடம் கட்டப்பட்டுள்ளது. பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பயணிகள் நிழற்கூடத்தை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த எதிர்பாராத மழையால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பெரியகுப்பம், கடம்பத்தூர், ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, வாலாஜாபேட்டை, சோளிங்கர், நெமிலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். செங்கல்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், வண்டலூர், கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடியுடன் கூடிய மழை பெய்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. குடியாத்தத்தில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து துர்நாற்றம் வீசியதால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். நெல் கொள்முதலில் தனியாரை அனுமதித்து ஊழலுக்கு வழிவகுத்த விடியா ஆட்சியின் அமைச்சர் சக்கரபாணியை நீக்க வலியுறுத்தி வரும் 27ஆம் தேதி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் எச்சரித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற அதன் மண்டல நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய 500 கோடி ரூபாயை விடியா திமுக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். செங்கல்பட்டும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்கள் சுயநலத்திற்காக இந்த தனியார் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு முழு கொள்முதலையும் தனியாரிடம் ஒப்படைத்தார்கள். இதனுடைய விளைவு இன்றைக்கு 500 கோடி ரூபாய் அளவிற்கு கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்காமல் 2 மாத காலமாக விவசாயிகள் தற்கொலை நிலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். உணவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சக்கரபாணி அவர்கள் இன்றைக்கு தனியாருக்கு அனுமதி கொடுத்தது மூலம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்திருக்கிறார். எனவே அவர் உடனடியாக இந்த ஊழல் முறைகளுக்கு பொறுப்பேற்று மாண்புமிகு அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாபிராமபுரம் ஊராட்சியில் புதிதாக அரசு டாஸ்மாக் கடை செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட இருந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் டாஸ்மாக் கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் கடை திறந்தால் தனியாக செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்படும் என கூறி விடியா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் தற்போது புதிதாக டாஸ்மாக் கடைகளை திறந்து ஏழைகள் வாழ்க்கையை அழிப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர்.